நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின், ரப்பர் டியூப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவர்ஸ், சீலிங் மிஷின். இது 4 இருந்தால் போதும், நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதிலே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மிஷினில் நீங்கள் 3 விதமான 4 விதமான பொருட்கள் என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். அதே நேரத்தில் இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 5 லட்சம் வரைக்கும், அதாவது 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய தொழில், டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருளும் கூட. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த நைலான் ரப்பர் பேண்ட்ஸ். இந்த நைலான் ரப்பர் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு நார்மலாக எந்த ஒரு பொருளையும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம டைட் பண்ணுறதுங்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம். இது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுங்கிறது சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்னதாக ஒரு பொட்டலம் கட்டுறதுலேருந்து ஒரு பெரிய பேக்கிங் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த ரப்பர் பேண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹேர் பேண்ட்ஸ். இந்த ஹேர் பேண்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உள்ளன் இருக்குது, அதே மாதிரி கிளாத்தில் பண்ணுறது இருக்குது, நைஸான ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது, பெரிய இன்ச்சஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் இந்த மிஷினில் என்ன செய்ய முடியும், சைஸை மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டால் போதும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரப்பர் டியூப்ஸ் மட்டும்தான். இந்த டியூப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது, ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிது. இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே உங்களுக்கு 200 250 ரூபா, 180 ரூபா, இந்த மாதிரி இந்த ரப்பர் டியூப்ஸோட விலை கிடைக்கிது. இதுலேருந்து நம்ம கலராக டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரப்பர் பேண்ட்ஸ் தயாரிச்சுக்கலாம். அப்போ சாதாரணமாக இந்த நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கக்கூடிய பொருள், நான் சொல்ல தேவையில்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போது இதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அப்போது இந்த பிஸ்னஸ் இன்னும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் அந்த மிஷினில் அந்த ரப்பர் டியூப்பை சொருகி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சிட்டே இருக்கும், என்ன சைஸில் வேணுமோ அதை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா ரப்பர் பேண்ட் கட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கணும். இதிலே ரப்பர் பேண்ட் அண்ட் ஹேர் பேண்ட் கட்டிங் மிஷின் அப்படி ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரே மிஷினாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இந்த பேக்கிங் கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எங்கேயுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம சாதாரணமாக பிபி கவர்ஸ்லையும் பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த அட்டைப்பெட்டி மாதிரி சின்னதாக இருக்கும் இல்லையா, அதுலேயும் நம்ம கவர் பண்ணி நம்ம இதை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு சீலிங் மிஷின் மட்டும்தான், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ மிஷினோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மாடல் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் வெப்சைட்டில் கிடைக்கிது, உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்தியா மார்ட் வெப்சைட் போயிட்டு இந்த மிஷினை பார்த்து நீங்கள் கரெக்டாக அதில் உங்கள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் மிஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ப்ளஸ் இதோட ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் உங்களுக்கு இதில் சேருது. இப்போ இந்த மிஷினோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் இதில் நீங்கள் கட் பண்ண முடியும். அதே நேரத்தில் மோட்டார் பார்த்தீங்கன்னா 1 HP மோட்டாராக தான் இருக்குது. அப்போ சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லேயே நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைலான் ரப்பர் டியூப் இருக்குது, எலாஸ்டிக் ஹேர் ரப்பர் டியூப் இருக்குது, செமி நைலான் ரப்பர் டியூப் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 250 ரூபாய் வரைக்கும் நீங்கள் 1 கிலோ அப்படிங்கிறது என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். இதுதான் உங்களுக்கு மூலப்பொருள், வேறு எதுவும் தேவையில்லை. இது உங்களுக்கு வெளியில் பர்ச்சேஸ் பண்ண முடியலைனாலும் மிஷின் வாங்குகிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மிஷினில் ரொம்ப டெமோலாம் கிடையாது. நீங்கள் ஈஸியாகவே மிஷின் வாங்குகிற இடத்துலையே ஆன் ஆஃப் பண்ணால் போதும். ரப்பர் டியூப் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கட்டாகி என்ன செஞ்சிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மிஷின்லாம் வாங்குகிறோம், இதுக்கு எந்த அளவுக்கு இடவசதி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் போதும், இந்த தொழிலை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் என்ன மாதிரியான லைசன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண்டிங் இருக்குது, நான் பிராண்டிங் இருக்குது. இது பிராண்ட் இல்லாமையே செய்யலாம் இந்த தொழிலை, நம்ம பிராண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஆன்லைன்லலாம் நீங்கள் சேல் பண்ணணும், காமர்ஸாக இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி பிக் பாஸ்கெட் இந்த மாதிரிலாம் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.
அப்போ ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. பிராண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து ஒரு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். லோன்ஸ் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதனால உங்களுக்கு லைசன்ஸ் அப்படிங்கும்போது தேவைப்படும். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் பிராண்டிங் இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ முதலீடு என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா மெஷின் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரும். சாதாரண மெஷின் வந்து 80,000. நீங்கள் எல்லா ரப்பர் பேண்டும் அடிக்கிற மாதிரி வாங்குறதுனா இது ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் உங்களுக்கு. அதே வந்து சீலிங் மிஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 4,500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. நான் மினிமம் வந்து ஒரு 2,000 ரூபாய் போட்டிருக்கேன். ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 25,000க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப பல்காக தான் இருக்கும் இந்த குவான்டிட்டி. ஓகேங்களா? பேக்கிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அது நீங்கள் பிபி கவர்ஸாக வாங்கினாலும் ரைட்டு, இல்லை அப்படின்னா சின்ன சின்ன காட்டன் பாக்ஸஸாக நீங்கள் வாங்கினாலும் ரைட்டு, அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் லைசன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 15,000 ரூபாய் செலவாகும். நான் வந்து 15,000 ரூபாய் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. இது போக நீங்கள் கையில் வந்து ஒரு லிக்விட் கேஷாக நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சாலும் வச்சுக்கலாம். அது சேர்க்காமல் உங்களுக்கு 1,43,000 இருந்துச்சுன்னா இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 25,000லேருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு 1.25 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம 1 கிலோ நைலான் ரப்பர் பேண்ட் மேக் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா ரப்பர் பேண்டுக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறதில்ல. நான் நைலான் ரப்பர் பேண்டுக்கு மட்டும் சொல்கிறேன். மற்ற ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்களாக செய்யும்போது உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் தெரியும். அதுலேயும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 250 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோன்னு வச்சுக்கிட்டா அதுக்கான எலக்ட்ரிசிட்டி, அதாவது சிங்கிள் ஃபேஸ் தான் சொல்லியிருக்கேன். அப்போ எலக்ட்ரிசிட்டியும் பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ரூபாய் வரும் 1 kg தயாரிக்கிறதுக்கு. அப்போ டோட்டலாக நம்மளோட மேக்கிங் காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 260 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ 1 கிலோ நம்ம தயாரிக்கிறதுக்கு 260 ரூபாய் இருந்தால் போதுமானது. அப்போ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ ரப்பர் பேண்டு செல்லிங் காஸ்ட் வந்து ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு 300லேருந்து 340 ரூபா, 400 ரூபாய் கூட ஒரு சிலர் விற்கிறாங்க. 300லேருந்து 340 ரூபா வரைக்கும் ஹோல்சேலாக நீங்கள் விற்கலாம். இதுவே ரீட்டெயிலாக பார்க்கும்போது இந்த ரேட்டெல்லாம் எங்கேயோ போகுது. இன்னும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் ரீட்டெயிலாக பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். நான் இங்கே சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ 1 kgக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா 40 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு 200 கிலோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 8,000லேருந்து 16,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? 200 கிலோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் ஆன்லைன் சைட்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சேல் பண்ணும்போது 200 கிலோ அப்படிங்கும்போது நீங்கள் மொத்தமாக கொடுக்கும்போது ரொம்ப கம்மி தான். நீங்கள் ரீட்டெயிலாக விற்றீங்க அப்படின்னா தான் 200 கிலோ ஒரு நாளைக்கு சேல் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். மொத்த விலையில் விற்கும்போது தாராளமாக உங்களுக்கு சேல் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு 15 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட மாதம் வந்து நீங்கள் 1,20,000லேருந்து ஒரு 2,40,000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதுவே நீங்கள் ஒரு மாதம் 30 நாளும் நீங்கள் வந்து இதே மாதிரி சேல் பண்ணீங்க அப்படின்னா 2,40,000லேருந்து ஒரு 4,80,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன விலைக்கு விற்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை தயாரிக்கிறீங்க, தயாரிக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் விற்கிறீங்களா, அதை பொறுத்து இந்த ப்ராடக்டோட இது வந்து உங்களுக்கு மாறும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 3 லட்சமோ மேக்ஸிமம் வந்து ஒரு 5 லட்சமோ நீங்கள் இதில் என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய பிஸ்னஸாக இது இருக்குது. நீங்கள் சாதாரணமாக இந்த ரீட்டைல் ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் அமேசான்லலாம் போய் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஒரு 50 கிராமே வந்து உங்களுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு விற்கிது. ஓகேங்களா? அப்போது எந்த அளவுக்கு ரீட்டைலாக சேல் பண்ணும்போது லாபம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி தயாரிப்பு செய்யும்போது ரீட்டைலாக நம்ம கொண்டு போய் ஒன்றா சேல் பண்ணுறதை விட இதை பல்காக சேல் பண்ணுறது அப்படிங்கிறதுல லாபம் அதிகம். அப்போது நம்ம ஹோல்சேலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளால் முடியும் அப்படின்னாக்கா நம்ம சில மளிகை கடைகள்லையும் நம்ம இதை சேல் பண்ணலாம். ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு, அப்புறம் மளிகை கடைகள் இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும், இதை நம்ம சேல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் தளமாக இருக்கிறதுனால ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, பிக் பாஸ்கெட் இந்த மாதிரி தளங்கள்லையும் நீங்கள் என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். அதில் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஃபுல் ப்ராஃபிட் உங்களுக்கு வரும்னு சொல்ல
முடியாது. ஒரு 15% வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் மற்ற இடத்துல சேல் பண்ணுறதை விட இது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நிறையா உங்களுக்கு சேல் ஆகும். கஸ்டமர் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆஃப்லைனில் சேல் பண்ண போகிறீங்களா, ஆன்லைனில் சேல் பண்ண போகிறீங்களாங்கிறதே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கான மார்க்கெட்டிங் நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.